அன்பார்ந்த சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, பெரியோர்களே, சின்னியம்பாளையம் இந்திய தேவசபையின் கிறிஸ்துமஸ் விழா இதில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களோடு எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் அவருடைய இல்லங்களிலே கிறிஸ்துமஸ் ஒளியேற்றி வையுங்கள். நாளெல்லாம் எரியட்டும், நடக்கப் போகும் நாட்களெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். நாளை பொழுது என்றுமே நமக்கென வாழட்டும், நல்ல வேளை பிறக்கட்டும் என்ற நம்பிக்கை நம் இதயத்திலே மலரட்டும். அன்பிற்குரியவர்களே, அருள் நிறைந்திருக்கும் இந்த தேவாலயம் 1996 துவக்கப்பட்டு இன்றைக்கு 30 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆலயம் ஒன்று அமைத்திட வேண்டும் என்று அந்த இடம் தேர்வு செய்த பொழுதே பேராயர் ராபின்சன் அவர்கள், அவருடைய முயற்சிக்கு நான் அன்றே துணை நின்றவன்தான். புதிய ஆலயம் அமைப்பதற்காக பூமி பூஜை நடத்திய போதும் சரி, எழுச்சிமிகு வடிவத்தில் மறு கட்டுமானம் நடத்திய போதும் சரி, எல்லா காலங்களிலுமே உங்கள் குடும்பத்து சகோதரனாக என்னை நீங்கள் வரவேற்றிருக்கிறீர்கள். நான் நன்றியுடையவனாக காலம் முழுவதும் இருக்கவே விரும்புகிறேன். கடும் எதிர்ப்புகளை களங்கண்டு சோதனைகள் பலவற்றை சாதித்து காட்டியவர்கள், அனைத்தையும் உங்கள் ஓய்வெடியாத உழைப்பால், உயரிய எண்ணத்தால், சிந்தனையால் கட்டி அமைக்கப்பட்ட இந்த இந்திய தேவசபை சர்ச் ஆஃப் காட் ஆற்றிய அற்புதமான ஊழியத்தால் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் ஆகர்ஷிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தலைமை பொறுப்பேற்று தேவசபையை வழிநடத்தி வருகின்ற மதிப்புக்குரிய போதகர் ராபின் அவர்களே, செயலாளர் புஷ்பராஜ் அவர்களே, குழுவினுடைய செயல் உறுப்பினர்களான திரு துரைராஜ், திரு ஜான்சன், திரு ஜெகன் எபினேஷர், திரு ரஷ்லின், திரு ஜோசப், திரு அருள்ராஜ், இன்னும் பல பேர், மாதர்குல மாணிக்கங்கள் பலர் என்று பல பேருடைய உழைப்பால் இந்திய தேவசபை ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கிறது. பெருமைக்குரிய ஒரு செய்தி. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர், குறிப்பாலேயே உணர்ந்து உதவிகளை வாரி வழங்குகின்றவர், பாலு இன்ஜினியரிங் முதன்மை நிர்வாகிகள் மதிப்புக்குரிய திரு பாலசுந்தரம், திரு தேவசுந்தரம் ஆகியோர் இந்த தேவசபையின் செயல்பாட்டிலே முதுகெலும்பாக துணை நின்றவர்கள். இன்றைய கிறிஸ்துமஸ் விழா பள்ளி குழந்தைகளுடைய ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள், அவர்களுக்குத்தான் எத்தனை சந்தோஷம், அவருடைய உள்ளத்தில் எத்தனை பூரிப்புகள். இளம் பெண்கள், வாலிப இளைஞர்கள் என எல்லோரும் தன் திறமைகளை காட்டியது பார்ப்போர் நெஞ்சில் எல்லையில்லாத பரவசத்தை காண முடிந்தது. விண்ணில் தான் தாரகை தோன்றுமாய் என்ன, இம்மண்ணில் தேவதைகளாய் இறங்கி வந்து நடனமாடினை கண்டோம் அல்லவா. மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வந்த நாள் அல்லவா. எண்ணில்லாத அதிசயங்களை செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியிலே புதல்வனாய் அவதரித்த நாள் இது. அவருக்கு ஆராதனை பாட வந்த சகோதரனுடைய நிகழ்வு, தேவதூதனின் பார்வை பட்டால் நாம் தேடிய செல்வங்கள் கிடைக்கும். வாரம் சோப்பனுடைய கைகள் பட்டால் போதும், உடல் கவலைகள் எல்லாம் தீரும். உள்ளத்தை நிகழ வைத்த பாடல் அது. கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தளித்த கலை நிகழ்ச்சிகளோடு அறிவிற்கும் அளப்பரிய சிந்தனைக்கும் தேவையான வாழ்வியல் அறநெறி கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. முத்துக்கவுண்டம்புதூர் ஊராட்சி முன்னாள் தலைவர், பாசமிகு நண்பர் விபி கந்தவேல் அவர்கள் பேசுகிற பொழுது, நாம் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம் என்பது முக்கியமல்ல, நாம் என்ன சாதிக்கப் போகிறோம், நாளை என்னத்தை சாதிக்கப் போகிறோம் என்பதே மிக மிக முக்கியம் என்று வலியுறுத்தினார். திட்டமிட்டு உழைக்கும் போது திசைகள் தோறும் வெற்றிதான். எட்டாதது உலகில் எதுவுமே இல்லை. இதை உணர்ந்தே முயற்சி செய்யுங்கள். அன்பு குழந்தைகளே, விடாமுயற்சி, வாழ்வில் எண்ணியதை அடையும் வரை முயற்சியுங்கள், முயற்சித்துக் கொண்டே இருங்கள். இதுவே இன்றைய கிறிஸ்துமஸ் செய்தி என்று உங்களை கேட்டுக்கொள்வதாக அவர் சொற்பொழிவாற்றினார். பிரியமானவர்களே, இது ஒரு நீண்ட சொற்பொழிவு என்று நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். முழுமையை கேட்டால் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக பல கருத்துக்கள் இதில் புதிந்து கிடக்கிறது. ஒருமுறை ஞான குரு ஒருவரிடம் சீடன் கேள்வி கேட்கிறான், பக்தி என்பது என்ன, ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது? கேள்வி கேட்ட சீடன் ஆவலோடு பதிலை எதிர்பார்த்து குருவின் முகத்தையே கூர்ந்து நோக்கினான். ஒரு நிமிடம் கண்களை மூடி தியானித்த குரு சீடனை கரம் பிடித்து அழைத்து கொண்டு கோயில் குளத்திலே இறங்கினார். குருவினுடைய சொல் கேட்டு நீரிலே அமிழ்ந்த சீடனை குரு தலையை பிடித்து நீருக்குள் சில வினாடிகளை அமிழ்த்தி பிடித்தார். சீடன் பலங்குண்ட மட்டும் திமிரினான்.
குருவின் பிடி தளர்ந்த பிறகு வெளியே வந்த சீடன் சற்று கோபமாக, குருவே, நான் கேட்டதில் தவறு என்ன இருக்கிறது? பக்தி பற்றி விளக்கம் கேட்டதற்கு நீங்கள் நீரிலே அழுத்தி என்னை கொன்றுவிட பார்க்கிறீர்களா? என்ன நியாயம் இது என்று கத்தினான். அமைதியாக குரு கேட்டார், நீரில் மூழ்கிய பொழுது நீர் என்ன நினைத்தீர்? எப்போ வெளியில் வருவேன், மூச்சு திணறுகிறதே என்று கண்ணீர் விட்டு கவலைப்பட்டேன் என்றான் சீடன். பக்திக்கு அதுதான் விளக்கம் என்றார். எல்லாம் மறந்து நீரை விட்டு வெளியே வருகிற ஒற்றை நோக்கமே உன்னுடைய எண்ணம் முழுவதும் நிரம்பியிருந்ததல்லவா? அதுபோலதான் இறைவன் மீது எல்லையில்லாத பக்தி, அளவு கடந்த அன்பு, உளப்புற விசுவாசம் என தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து கொண்டால் அதுதான் பக்தி. பிற ஆஷா பாஷங்களுக்கு எள்ளளவும் இடம் தராது பிறவி கடலை கடக்கிற உயரிய நோக்கமே பக்தி. வள்ளுவன் வாய்மொழியில் கூறினால், உலகில் முதன்மையான ஆதி பகவனை வணங்கி அவர் வழி நடப்பவர்கள் பிறவி துன்பத்திலே இருந்து விடுபடுவார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பதே தேவர் திருமொழியாகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமந்திரம் கூட போதிக்கின்றது. இயேசு சொல்லுகிறார், அன்று தம் சீடர்களுக்கெல்லாம் அறிவுரை கூற எண்ணி கல்லின் மீது ஏறி நின்று கொடைக்கரம் விரித்து நீட்டி, இறைவன் கட்டளைகள் 10 இதோ முதலாவதாக கூறுகிறேன், அதன் வழி நடப்பீர்களாக என்றார். இயேசு அறுதியிட்டு உரைப்பது என்னவெனில், மனதில் உறுதிகொள், கடவுள் ஒன்றே, என்னையன்றி வேறு தேவர்களை மனதில் எண்ணாதிருப்பாயாக, உன் வேண்டுதல்கள் என் கட்டளைப்படியே நிறைவேறும் என உளப்பூர்வமாக நம்புவாயாக என்கிறார். அதே போலதான் இஸ்லாத்து திருக்குரானிலும் லா இல்லாஹ் இல்லல்லாஹ் என்பது இஸ்லாத்தினுடைய மூல மந்திரம். வணக்கத்திற்குரிய அல்லாஹ் இறைவன் ஒருவனே, அவரை வணங்கிட தொழுகையை கடைப்பிடிப்பீர், சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ் மூலமே அருட்கொடையாக பெறுவீர்களாக என்று விழித்துரைக்கின்றார். இதோ நமது தெய்வப் புலவர் திருவள்ளுவரும் என்ன சொல்கிறார் பாருங்கள். தனக்கோமை இல்லாதான் தாழ்ச்சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதி என்பது ஐயன் வள்ளுவனுடைய கூற்று. இணை சொல்ல முடியாத இறைவனுக்கு அடிபணிந்து தன்னையே அவன் பாதங்களிலே அர்ப்பணிப்பவர்களுக்கு மனக்கவலை என்பது ஒரு நாளும் தொடராது என்பதே அந்த அறிவுரையாகும். எனவே மனித குலத்தை விலங்கினங்களிலிருந்து பிரித்து பகுத்தறிவு பண்பாளனாய் மாற்றுகிற தாரக மந்திரம் என்ன தெரியுமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான். உலகில் தோன்றிய அனைத்து மதங்களும் அன்பைத்தான் போதிக்கிறது. ஒருவருக்கொருவர் பாசத்தையும் நேசத்தையும் சகோதரத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள் என்றுதான் கூறுகிறது. அரசியல் அதிகாரத்தை பெறவும் பெரும் பொருள் சேர்க்கவும் மனிதனுக்கிடையிலே மோதல்களை உருவாக்கி குளிர்காய்கின்ற கூட்டங்கள் இருக்கிற காரணத்தினால் மதத்தினுடைய பிம்பங்கள் சில மாறுபட்டதாக தோன்றுகிறது. எனவே அன்பார்ந்த குழந்தைகளே, மதங்கள் அனைத்தும் போதிக்கின்ற அந்த அன்பு நெறியில் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை வழியமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பகுதிக்கு வாருங்கள், இன்னும் சில முக்கியமான செய்திகளோடு தொடரும் என கேட்டுக்கொள்கிறோம்.